Hey guys, welcome to MSV channel. நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இது போல் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக கொண்டு போகிறது எப்படி, எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எந்தவித ஸ்ட்ரகிளும் இல்லாமல் எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. நம்ம எல்லாருமே ஹியூமன் தான். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கம்பல்சரி வரும். அதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படின்றது தாங்க. கம்பல்சரி வந்துட்டு ஆர்கியூமெண்ட் வரும், கம்பல்சரி வந்துட்டு சண்டை அப்படின்றது வரும். பிரச்சனை இது எதுவுமே இல்லாமல் இருக்கவே இருக்காது. எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஸ்ட்ராங்காக மாறும். எப்போவுமே சண்டை வராமல் திடீர்னு ஒரு நாள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதை நம்மளால் வந்துட்டு தாங்கிக்கவே முடியாது. ஸோ இதனால தான் நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடுறாங்க. சரி, ஓகே, இப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வந்துட்டு இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயம்தான். ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த ஆர்கியூமெண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட்டுங்க. சரி, ஓகே, இப்போ நமக்கு சண்டை வந்துருச்சு, அதை எப்படி சமாதானப்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு லவ்வருக்குள்ளே எடுத்துக்கிறேன், இல்லை ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கணவன் மனைவிக்குள்ள இப்போ ஒரு பிரச்சனை வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருதுன்னா இப்போ முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இங்கே யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க முடியும். அது யார் வேணா இருக்கலாம். அது நீங்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இந்த இடத்துல விட்டு கொடுத்து தான் ஆகணும். இல்லை நான் கொடுக்க முடியாது, அவன் கொடுக்கட்டும், அவன் கொடுக்க முடியாது, இவன் கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இது ஆர்கியூவில் தான் போயிட்டு இருக்கும். பெரிய பிரச்சனை, அதாவது சின்னதாக இருக்கிறத ஊதி பெருசாக்கி வெடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவீங்க. இப்போ எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக போகிறது கிடையவே கிடையாது. நல்லா ஒரு விஷயம் பாருங்களேன். நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, யாரோ ஒருத்தர் உங்களை திட்டிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்க அந்த மாதிரி பைத்தியம், நம்ம போகலாம் அப்படின்னு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம். இல்லை வந்துட்டு அந்த இடத்துல ஒரு சிலர் போய் சண்டை போடுறாங்க. ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ பாஸ் நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரி 40 கேள்வி கேட்பார். அதுக்கெல்லாம் வந்துட்டு பெருசாக நம்ம ரியாக்ட் பண்ணவே மாட்டோம். கொஞ்சம் கோவம் இருக்க தான் செய்யும், என்னடா இருந்தாலும் இப்படி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம வந்துடுவோம். அப்போ வீட்டுக்கு வந்த உடனே பாஸ் திட்டான், இல்லை ரோட்டில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த கோவத்தெல்லாம் நம்ம வீட்டில் காமிப்போம். ஸோ இது நல்லா இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ வீட்டில் எதுவுமே தெரியாமல் செவனேன்னு இருக்கிற அவங்கள்ட்ட நீங்கள் கோவம் காமிக்கிறீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்கள்ட்ட கொண்டு வரீங்கன்னா இது கம்பல்சரி இருக்கவே கூடாது. அப்போ அந்த பிரச்சனையை அவங்கள்ட்ட காட்ட முடியாது அப்படின்றது எதனால்? அவங்கள்ட்ட இருந்து பணம் வருது அப்படின்றதுனாலயா, இல்லை இவங்கள்ட்ட பணம் வரல அப்படின்றதுனால? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். எவனோ ஒருத்தன் நம்மளை திட்டிட்டு அவன் போயிடுவான், அவன் போய் அவன் ஃபேமிலியில் சந்தோஷமாக இருப்பான். அவனுக்காக நம்ம வீட்டில் சண்டை போடுறோம், அவங்ககிட்டலாம் திட்டு வாங்கிட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்துட்டு கோபமாக பேசிடுறோம். அதே போல் அவங்ககிட்ட சமாதானமாக போகிறோம். சண்டை போட்டாலும், ஒரு டீம் லீடர்கிட்ட சண்டை போட்டாலும், இல்லை ஒரு மேனேஜர்கிட்ட இல்லை ஓனர்கிட்ட சண்டை போட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது போய் சமாதானம் பேசுகிறோம். சார், சரி ஓகே சார், சொல்லுங்கள் சார், என்ன சார் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்குறோம். ஒரு இப்போ சேல்ஸில் இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு கஸ்டமர் கழுவி ஊற்றுவார், திட்டுவாங்க. எதுக்கடா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற, சும்மா ஃபோன் பண்ணிட்டுக்கிறேன் நைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ கஸ்டமரை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். அப்படி போனால் தான் அவங்களுடைய வேலை அப்படின்றது ஓடும். அப்போ அங்கெல்லாம் எவனோ ஒருத்தன் வேலை செய்கிறான், காசு கொடுக்குறான் அப்படின்றதுக்காக அங்கெல்லாம் விட்டு கொடுத்து போகிறோம். நமக்காக இருக்கக்கூடிய உறவுகிட்ட விட்டு கொடுத்து போனால் என்ன தப்பு? ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஸோ நானும் இதே தான். ஸோ ஒரு சில கோவங்கள் வரும், அந்த இடத்துல அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு என் மேலே தப்பு இருந்தாலும் சரி, இல்லை அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி, நான் போய் சாரி கேட்டுருவேன். ஸோ அதே போல் தான் அவங்களும் அவங்க மேலே தப்பு இருந்தாலும் சரி, நான் ஒரு வேளை வேறு ஏதாவது கோவத்தில் இருந்தாலும் அவங்க என்கிட்ட வந்துட்டு சாரி கேட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட். சண்டை வராமல் இருக்கிறது மேட் ஃபார் ஈச் அதர் கிடையவே கிடையாது. சண்டை வரணும், சேரணும். நீங்கள் நல்லா யோசிப்பாங்க, உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களெல்லாம் போய் கேட்டு பாருங்கள், உங்களுக்குள்ளே எவ்வளோ சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த செகண்ட் இவங்க பேசிப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எவ்வளோ தான் காலையில் சண்டை போட்டுக்கிட்டாலும் சாயந்தரம் எல்லாருமே சாப்பிடக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அது இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் வீட்டில் என்ன தான் சண்டை வந்தாலும் சரி, நாங்கள் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம், தனித்தனியாக சாப்பிடவே மாட்டோம். ஸோ இதுவே வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் அப்படின்றது கொடுத்துரும். சண்டை அப்படின்றது அந்த இடத்துல சமாதானம் ஆகிடும். நீங்கள் வேணால் உங்கள் மேலே தப்பை வச்சுக்கிட்டே கூட, இல்லை உங்கள் மேலே தப்பு இல்லாமல் கூட நீங்கள் போயிட்டு உங்கள் காதலிக்கிட்டேயோ, இல்லை உங்கள் மனைவிக்கிட்டேயோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ, இல்லை வந்துட்டு உங்களுடைய ஒய்ஃப் கிட்டேயோ நீங்கள் போய் சாரி அப்படின்றது கேட்டு பாருங்கள். என்ன மன்னிச்சிருமா, சரி விடுமா, நான் தான் கோவப்பட்டேன், மன்னிச்சிருமா, விடுங்க, நான் தாங்க கோவப்பட்டேன் அப்படின்ற மாதிரி பேசி பாருங்களேன். அந்த பிரச்சனை அப்படின்றது இனி என்றைக்குமே வராதுன்னு கிடையாது. வரும். வந்ததுக்கப்புறம் இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுவே வந்துட்டு போதுமான ஒன்று. எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எது தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ
ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் நான். நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். கொஞ்சம் ஏற்றி இறக்கிட்டு இருப்பேன் நான், ஏன்னா இந்த இடத்துல இறங்கி நின்றுட்டு இருக்கேன், கேமரா ஸ்டாண்ட் அதுக்கு மேலே ஏற்ற முடியல. நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.